ஒரு மாதிரி அது வந்து நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நிறைய கத்துக்கணும். அந்த மாதிரியான எந்த விஷயமே கிடையாது. எல்லாமே ஒரு பட்டன் தட்டணும், எனக்கு ஆன்சர் உடனே வந்துடணும், ஒரு செகண்ட்ல வரணும். அதாவது ஒரு கூகுளோட ஒரு சர்ச் கூட 6 செகண்ட்ல வந்துடக்கூடாது, அது அந்த 1 செகண்ட்ல வந்து நிக்கணும். வயசுல இருந்து 26 வயசுக்குள்ள அந்த டைம்ல வந்திருந்தாலும் இது வந்து நம்ம தவறு கிடையாது, அது நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. ஸோ அவங்க எல்லாமே இருக்கிறதால அவங்க ப்ரிவிலேஜ்னு சொல்ல முடியாது. we can say that is their standard of living. அதாவது எல்லாமே கைக்குள்ளவே இருக்கு. முன்னாடி வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம போய் அதை தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்க கிட்ட கேட்கலாம் அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து தோணும். பட் இப்ப அப்படி கிடையாது. கையில இருக்க சின்ன ஒரு டேப்லெட்டோ மொபைல்லையோ நம்ம அதுக்கு கொஸ்டினை டைப் பண்ணி என்டர் கொடுத்தா அதுக்கான பதில் வந்துருது. ஸோ அந்த தேடலுங்கிறத தாண்டி எல்லாமே கையில இருக்கிறதுனால அவங்களால டிசைட் பண்றது வந்து அந்த ஒரு ரொம்ப ரொம்ப இன்டெசிசிவா அப்படி டக்குன்னு அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுறனாலயோ என்னமோ அவங்க வந்து அந்த ஒரு ஃப்ளோலயே இருக்காங்க. ஒரு போய் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு கோயில் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒரு இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா நம்ம அப்பத்தாட்ட கேட்கலாம், அம்மாட்ட கேட்கலாம், இல்ல ஒரு சித்தப்பாட்ட கேட்கலாம், ஒரு உறவினர் அந்த ஊர்ல இருக்காங்க நம்ம போய் அவங்களை கேட்கலாம், இல்ல கால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை தாண்டி இப்போ என்னன்னா அதை ஒரு சின்ன ஒரு மெசேஜ்ல கூகுள் பண்ணி இது எங்க இருக்குங்கிறது அந்த இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கிட்டுறாங்க எல்லாமே. அதனால ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜ்டா இருக்காங்க. அண்ட் அதனால அந்த ஆர்வம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதோட ஆர்வம் வந்து ரொம்ப இன்ஸ்டன்டா கிடைக்கிறதுனாலயோ என்னமோ அது ஒரு ரொம்ப ஒரு பொக்கிஷமா அவங்க நினைக்கவே இல்லை. முக்கியமா சிதம்பரம் இப்ப ChatGPT எல்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து வச்சுங்க. அதனாலயோ என்னமோ அந்த பொறுமைங்கிற விஷயம் வந்து அந்த தலைமுறையினருக்கே இல்ல. எல்லாமே குயிக்கா இருக்கணும், டக்குன்னு வரணும், கையில எல்லாமே அதாவது ரிசல்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் சென்டர் கொடுத்தா ரிசல்ட் வரணும். சோ அப்படி இருக்கிறதுனாலயோ என்னமோ வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது அது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ். ஒரு மாதிரி அது வந்து நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நிறைய கத்துக்கணும். அந்த மாதிரியான எந்த விஷயமே கிடையாது. எல்லாமே ஒரு பட்டன் தட்டணும், எனக்கு ஆன்சர் உடனே வந்துடணும், ஒரு செகண்ட்ல வரணும். அதாவது ஒரு கூகுளோட ஒரு சர்ச் கூட 6 செகண்ட்ல வந்துடக்கூடாது, அது அந்த 1 செகண்ட்ல வந்து நிக்கணும். அப்படிங்கிறப்ப அவங்க அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான லீடரா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. Actually, I feel Gen கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஆனா காலகட்டத்தில் போகும்போது ஆமாண்ணா ஜென்ஜி வந்து சிறப்பாக வாழ்ந்து போனாங்க அப்படின்னு அந்த ஜென்ஜிக்கு வர ஜென்ஜி 2வா அவங்க ஜெனரேஷன் பார்த்து போகணும்னு சொல்லுவாங்க. அதனால இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அவங்களுடைய சிறப்பு அம்சங்களும் இருக்கு, அந்த வீக்னஸஸ் இருக்கு. அந்த வீக்னஸ் இருந்து எப்படி நம்ம பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் 6 பேர் வந்து கூடி பேசிட்டு நல்ல யாரும் அவங்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பொறுமையா பேசுறோம். ஆனா உள்ளுக்கு என்னமோ ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா. அது முக்கியமா சீன புத்தாண்டு அன்னைக்கு நம்ம ஜென்ஜி பத்தி பேசுறோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய கோச்சி பாச்சா ஒரு சிறிய இடைவெளிக்கு போயிட்டு வந்துடலாம். இனி கொண்டாட்டம் ஆரம்பம். சீன புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி.